வணக்கம் நண்பா. ஒரு சின்ன பதிவு என்னன்னா, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் இரவோட இரவா போயிட்டாங்க. நம்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்துட்டாரு. அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாராரு, ஆ அன்புநீதி மகேஷ் அவர்கள் வந்து கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு நாடகம் நடத்தினார். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸல் காலேஜில் 400 பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஓகேவா? ஃபுட்டு பாய்சன்னால் ஃபுட்டு பாய்சனால் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதில் 5 பேர் ஐசியூவில் இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் அந்த அன்னைக்கு நைட்டே போயிட்டாங்களா, இல்லை போகலையா? யாரும் எட்டி கூட பார்க்கல. ஓகேவா? அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்ன அமைச்சர் அவர்கள் எங்கே போனார்? எங்கே போனார்னு யாருக்கும் தெரியாது. முதலமைச்சரையும் காணோம். யாருமே போய் பார்க்கலையே. ஏன்? 400 பேர் உயிர் தெரியவில்லையா? அந்த அந்த அன்பில் மகேஷ் அவர்கள் கண்டிஷனை ஃபாலோ பண்ணவில்லையே. எங்கே போனார்? காணவில்லை, காணவில்லை. அந்த சட்டங்கள்லாம் வந்து கரூர் மக்களுக்கு மட்டும்தானா? உங்களுக்குள்ள யாருக்கும் இல்லையா? இதே வந்து ஒரு பச்சைவந்தி ஒன்று இருக்குது. அது வந்து அந்த பச்சைவந்தி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு. எப்படியே வீடியோ ஒன்று போட்டிருக்கு. யாரை பற்றி? விஜயை பற்றி. இது வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினா கைது செய்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து விஜயை பற்றி அவதூறாக சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்களே, அவியில் யார் கைது செய்வா? அவிலையும் கைது செய்யணும்ல. பச்சைவந்தி எப்படி வேணால் நிறம் மாறுற மரத்தில் இது ஒரு மரம். இந்த மரத்தில் இங்கே பார்த்தீங்க, இந்த மரத்தில் ஏறினா இந்த கலரில் பச்சை கலரில் மாறிடுது. இதே மண்ணில் வந்தால் செம்மண் கலரில் மாறிடும். அது மாதிரி நிறம் மாறிக்கிட்டே இருக்குது ஒரு பச்சைவந்தி. அந்த பச்சைவந்தி வீடியோ போட்டிருக்க, அதை யார் கைது செய்வா? இதுக்கெல்லாம் வந்து யாரும் கைது செய்ய மாட்டீங்களா? என்ன நடக்குது நாட்டில்? நாடு எங்கே போகுது? நாசமாக போகுது. ஒருத்தர் வந்து நல்லது செய்யணும் வந்தால் எப்படி வேணால் முடக்கிடுறீங்க. விஜயகாந்த் சார் வந்தார், அதே முடங்கி போச்சு. இப்போ தளபதி விஜய் வராரு, இவரை அதைக்கு கூட முடியாது. தேவையில்லாத இருக்குது. ஓகேவா? நீங்களே பார்த்துக்குங்க. மக்கள் பார்த்து முடிவு எடுக்கிறதான் யாருக்கு ஓட்டு போடணும்னு உங்களுக்கே தெரியும். ஓகே நண்பா, நன்றி, பாய்.